ஒரு ஊர்ல தங்கராசும் அவங்க மனைவி கண்மணியும் 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்து வந்துன்னு இருந்தாங்க. இவங்க மல்லிகை கடையும் துணி கடையும் வச்சிருக்காங்க. பெரிய பணக்காரராகவும் இருந்தாங்க. தங்கராசு ஒருத்தருக்கும் ஒரு உதவியும் செய்ய மாட்டாரு. ரொம்பவும் பொறாமையும் திமிரும் பிடிச்சவரா இருப்பாரு. ஏமா சாப்பாடு போட்டு எடுத்துன்னு வாமா, கடைக்கு போனோம். ஏங்க, ஏதோ ஒரு ஏழை குடும்பம் அவங்க குழந்தைய கான்வென்ட்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது காசு இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்கங்க. சாயந்தரமான சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அப்புறம் ஏதோ கோயிலுக்கும் டொனேட்டும் வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஏழை குடும்பமும் வந்தாங்க. ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும், உங்களால முடிஞ்ச காசு இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொல்லி அனுப்ப வேண்டியது தானே. சாயந்தரமானு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். சாயந்தரம் வந்தா கடையாண்ட வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். எப்போ பார்த்தாலும் காசுன்னு என்கிட்டயே வர்றது. காசு இல்லாதவங்க எதுக்கு கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்? கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லையா அவங்களுக்கு? நாம உயிரை வாங்குறது. சரி, நான் சொல்றேன், டென்ஷன் ஆகாதீங்க. என்ன பண்றது, நம்ம கிட்ட இருக்குன்னு வந்து கேக்குறாங்க. இந்த ஊர்ல நம்ம தானே பெரிய பணக்காரருங்க. சரி, அதை விடுங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமாங்க? ஏங்க, எனக்கு வீட்டுல இருந்து ரொம்ப போர் அடிக்குதுங்க. கடைக்கு வரேன்னு சொன்னாலையும் கூட்டின்னு போக மாட்டேன்றீங்க. என்னதாங்க பண்றது? நான் ஒருத்திய வீட்டுல, எனக்கு போர் அடிக்குது. நீ வேற எதுக்குமா கஷ்டப்பட்டு வந்துன்னு இருக்க கடைக்கு? கடையில் ஆள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கடையில் ஆள் தான் இருக்காங்களா, அவங்க பார்த்துப்பாங்க. வீட்டில் நீ நல்லா ரெஸ்ட் எடுமா. நீ இப்படியெல்லாம் சொல்லுவோன்னு தெரியும். நான் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் அந்த ட்ரிப்புக்கு போகலாமா? நான் சொல்லலான்னு இருந்தேன், நீயே வாயை திறந்து கேட்டுட்ட எப்படியோ. என்னங்க, நீங்க அடுத்த வார ட்ரிப்புக்கு இப்போ வந்து சொல்றீங்க? இப்பத்துலேருந்தே அப்பனா பேக் பண்ணணுமே. என் முத்து, 2 கடையையும் உன் பொறுப்புல தான் நான் விட்டுட்டு போறேன். நாங்க ட்ரிப்புக்கு போறோம். கடையை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோப்பா. நீ தான் நம்பிக்கையான ஆளுன்னு உன்கிட்ட விட்டுட்டு போறேன். ஐயோ, இதெல்லாம் என்கிட்ட நீங்க சொல்லணுமாயா? நீங்க ஒன்றும் கவலைப்படாம போயிட்டு வாங்க. என் சொந்த கடையை பார்த்துக்கிற மாதிரி அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறேன்யா. அடுத்த வாரமா அவங்க ட்ரிப்புக்கு போனாங்க. என்னங்க இது, எங்கதான் நம்ம போறோம்? நடந்து என் காலே வலிக்குது. பேக் ஒன்ன மாட்டிக்கின்னு டிக்கெட்டுக்குன்னு போயினே இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு. ஒரு காரெல்லாம் புக் பண்ணி இருக்கலாம்ல. இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கிறது? இதெல்லாம் நடந்து போனதாம ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த காட்டுல எந்த விலங்குகளும் இருக்காது. சிட்டில இருக்கிறதுனால நமக்கு இந்த அனுபவம்லாம் இல்லை. இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் பார்த்துன்னு ஜாலியாக நடந்து போகலாம். ஆமா, காட்டுக்குள்ள ஒரே ஒரு தனியாக வீடு இருக்கு. அந்த வீட்டில் நம்ம ஜாலியாக இருக்கலாம். புக் பண்ணிட்டு இருக்கேன். வா, இன்னும் கொஞ்ச தூரம் தான் நடந்து போனால் அந்த வீடு வந்துடும். அங்கே ரொம்பவும் சூப்பராக இருக்காம்மா. குளம் என்னென்னவோ இருக்கும். அவங்களும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கணும். நடந்து போனாங்க. மழை வரத்துக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏங்க, இதுக்கு மேல என்னால கொஞ்சம் கூட நடக்கவே முடியாது. மழை வேற வந்துன்னு இருக்கு. தலையில நனைஞ்சிடும். அப்புறம் என்கிட்ட ட்ரையர் கூட இல்லை காய வைக்கிறதுக்கு. இங்க எதனா நினையாத மாதிரி இடம் இருக்கா பாருங்க. கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டானா போவோம். மழை நின்றதுக்கு அப்புறம் ஏதோ ஃபாரின் கீழே நான் ட்ரிப்பு கூட்டின்னு போவாருன்னு பார்த்தா இங்க கூட்டின்னு வந்திருக்கீங்க என்னைய. பாப்போம், அந்த வீடு மட்டும் நல்லா இல்லை. உங்களை அவ்வளோதான். எனக்கு கோவமா தான் வருது இந்த இடத்த பார்த்தா. ஒன்று போய் இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டின்னு வந்த பாரு. என்னதான் அடிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தா தான் ஜாலியாக இருந்திருக்கோம் போல. அதுக்கு தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுன்றது. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் தான் இந்த வீடை புக் பண்ணியிருக்கேன். எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஓவராக பண்ணாத. நாளைக்கு காலையில் எழுந்ததும் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டில் போய் கோழி முட்டைக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சுன்னு உக்காந்துன்னு இருப்பேன். அதுக்கு மட்டும் தான் லாக்கி. எங்கன்னா கூட்டின்னு வந்தால் கூட ஏதாவது குறைதான் சொல்லின்னு இருக்கிறது. சரி வா போலாம். இங்க பாரு, இப்போதைக்கு தங்குற மாதிரி இடம்னா இது மட்டும் தான் இருக்கு. இந்த காட்டுல விலங்குங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம தைரியமா இந்த குகையில தங்கலாம். மழை நின்னதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு போவோம். நம்ம மழை வேறு பெஞ்சினே இருக்கு. நிக்கிற பாடு இல்லை. தப்பு தான், இங்க கூட்டின்னு வந்தனே என் தப்பு தான். வா, என்ன பண்றது? இந்த மழை வேற நிக்கிற மாதிரி தெரியல. இப்பயே 5 மணி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 6 மணி ஆயிட போகுது. நம்ம எப்படிதான் போறதோ எனக்கு தெரியல. ஐயோ, என்னம்மா இது? இந்த மழை விடாம பேஞ்சினே இருக்கே. ஏதோ இப்போதான் லைட்டா கம்மியா இருக்கு. தூரல் தான் வந்துன்னு இருக்கு. பக்கத்துல ஏதாவது லொகேஷன் இருந்தா பார்த்துட்டு வருவோம். வரியா? பரவாயில்லங்க, இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவும் சூப்பரா இருக்கே. இன்னும் அந்த வீட்டுக்கிட்ட எப்படியெல்லாம் இருக்கோ தெரியலையே.
நான் கூட இங்க வந்ததே வேஸ்ட்டுன்னு தான் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, இதெல்லாம் நல்லா இருக்கே. இதையே பார்த்துன்னு உக்காந்துருக்கலான்னு பார்த்தா திரும்பி மழை ஜோராகுதே. வாங்க போலாம். ஐயோ, தண்ணியெல்லாம் என்னங்க இவ்வளோ தேங்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு நைட்டு நம்ம போன மாதிரி தான் இந்த குகைக்குள்ளேயே தான் இன்னைக்கு நைட்டு நம்ம இருக்கணும். பயமா இருக்குங்க ரொம்பவும். ஐயோ, எனக்கு வேற ரொம்பவும் பசிக்குதுமா. ஏதாவது சாப்பிட்றதுக்கு செஞ்சு தரியா? மத்தியானமும் ஒழுங்கா சாப்பிடல, ஏதாவது செஞ்சு கொடுமா. செஞ்சு கொடுக்குற நிலைமையிலயா நம்ம இருக்கோம். அந்த பேக்ல பிரெட் இருக்கு பாருங்க, அது வேணும்னா எடுத்து சாப்பிடுங்க. என்னத்தை செஞ்சு கொடுக்கறது, எப்படி செஞ்சு கொடுக்கறது? அன்னைக்கு நைட்டு அந்த பிரெட்டையே சாப்பிட்டுட்டு உக்காந்துன்னு இருந்தாங்க. என்னமோ இது, எனக்கு தூக்கமா வருது. இந்த கல்லு மேல படுக்கவே முடியல. சுருக்கு சுருக்குன்னு குத்துது இந்த கல்லு. என் வாழ்க்கையிலே நான் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சதே இல்லைம்மா. சின்ன வயசுலேருந்து நல்லா சொகுசா வாழ்ந்துட்டேன். ஏழைகளோட கஷ்டம் என்னன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது. இன்னமும் இந்த உலகத்துல எத்தனையோ ஏழை ஜனங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்கல்ல. நம்ம வாழ்க்கையில எவ்வளோ நிம்மதியான வாழ்க்கைல. தூக்கத்துக்கு கஷ்டம், சாப்பாடுக்கு கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டம். காசு பணம் எல்லாமே இருக்கு இப்போ என்கிட்ட. ஆனா அதை யூஸ் கூட பண்ண முடியல. ஆமாங்க, எவ்வளோ கஷ்டம். பாம்பு எங்கன்னா வந்து கடிச்சிடுமோனா எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு. தூங்க கூட முடியல என்னால. வீட்டுக்கு வந்தாலே வெறும் போனை பார்த்துன்னு உக்காந்துன்னு இருப்பீங்களா? இப்ப பாருங்க, என் போன்ல சார்ஜர் ஃபுல்லா இருக்கு. இப்ப நானும் உங்க கூட பேசாம உக்காந்துன்னு போனை பார்த்துன்னு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனாலதான் வீட்டுக்கு வந்தா போனை தூக்கி போட்டுட்டு எங்க கூட பேசுங்கன்னு சொல்றது. ஊமா, பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாம வேலை ஃபோனுன்னே இருந்திருக்கேன் நான். இதுக்கப்புறமா அப்படியெல்லாம் இருக்க மாட்டேம்மா. நான் முதல்ல இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணணும். அன்னைக்கு நைட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த குகையில இருந்தாங்க. அடுத்த நாளும் விடிஞ்சுது. ஏங்க, விடிஞ்சிடுச்சு, வாங்க நம்ம போலாம். இந்த மாதிரி ட்ரிப்பு வேணாம், ஒன்றும் வேணாங்க எனக்கு. வீட்லயே நான் ரொம்ப நிம்மதியா இருந்துடுறேன்டப்பா. ஏம்மா, அங்க பாரு, யாரோ ஒரு குட்டி பையன் மேல உக்காந்துன்னு இருக்கான். ஏன்பா குட்டி பையன், இங்க வா. இங்க என்னப்பா பண்ற? மேல உக்காந்துன்னு இருக்க. அம்மா அப்பாலாம் யாரும் இல்லையாப்பா உனக்கு? எங்க வீடு இதுதான். வீட்டுக்குள்ள ஃபுல்லா தண்ணி. அதனாலதான் மேலே ஏறி உக்காந்துன்னு இருந்தேன். சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு எங்க அம்மா அப்பாலாம் தேடுறதுக்கு போயிருக்காங்க. ஏதாவது பழம் இருந்தா எங்க அம்மா போய் பறிச்சுன்னு வருவாங்க. அதை தான் நாங்க சாப்பிடுவோம். இந்த குளிர்ல எப்படிப்பா ட்ரெஸ் கூட போடாம நின்னுன்னு இருக்க? இப்பயே உன் குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு வாப்பா. உனக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்றேன். தங்கராசு அவங்கள வீட்டுக்கு கூட்டின்னு போய் அவங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு தந்தாரு. அந்த ஊருக்குள்ளேயே குட்டியா ஒரு குடிசை வீடையும் கட்டி கொடுத்தாரு. அன்னைக்கு ஒரு நாள் அந்த நைட்டே அவரோட பொறாமை திமிரு எல்லாத்தையும் மாத்திடுச்சு. உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவரே போய் உதவி செய்யற நிலைமைக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் யாருக்கு உதவி வேணும்னாலையும் தங்கராசை தான் முதல்ல கூப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வாழ்க்கை நாளைக்கும் இருக்குமான்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் உதவி பண்ணி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக வாழுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.